அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நாங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள். நான் இறுதியாண்டு மாணவ பிரதிநிதியாக பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7 அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், உடுமலைப்பேட்டை, இந்த 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த 7 கல்லூரிகளிலிருந்து சுமார் 680 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. இந்த 680 பேருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது வரை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையில் பதிவு செய்யப்பட்ட மொத்த கால்நடை மருத்துவ பட்டதாரின் எண்ணிக்கை 5825 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 20வது தேசிய கால்நடை கணக்கெடுப்பு திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2.45 கோடி கால்நடைகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது பெருமைமிக்க விஷயம்தான். இருந்தாலும் இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெறிமுறைகளின்படி 5000 கால்நடைகளுக்கு ஒரு மருத்துவர் இருந்தாலே போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2000 கால்நடைகள் ஒரு மருத்துவங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அரசு வேலை வாய்ப்பின் படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3869 கால்நடை நிலையங்கள் மருத்துவ நிலையங்கள் இருக்குங்க சார். இந்த கால்நடை மருத்துவ நிலையங்களில் இப்போ கடந்த சமீப காலமாக மோரார்லெஸ் பெரும்பாலான பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. ஆனால் இன்னும் அடுத்து 10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 500 போஸ்ட் தான் வர மாதிரி நாங்கள் கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த 500 போஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் அவர் 680 ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக பத்தாதுங்க சார். இப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் வரதா சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா ஈசி பேனல் மீட்டிங் போட்டு 3 பேரண்ட் பாடி, அதாவது தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கமும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அலுவலர்கள் சங்கமும், இந்த 3 சங்கத்தையும் கூட்டி அவங்க ஒரு மீட்டிங் போட்டு இந்த கொண்டு வரலாமான்னு கேட்டிருக்காங்க. அதில் அவங்க அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கு என்ஓசி பார்த்தீங்கன்னா சிஎம் டேபிள் இருக்குங்க சார். இது பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ரூவல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக எங்களுக்கு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளுமே ஒரு அரசின் கவன ஈர்ப்பு முன்னெடுப்பு நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க சார். 7 கல்லூரிகளில் இருக்கக்கூடிய முதலாம் ஆண்டு முதல் இறுதி ஆண்டு மற்றும் முதுகலை மாணவர்கள் முதற்கொண்டு அனைத்து சுமார் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லையுமே இந்த முன்னெடுப்பில் பங்கெடுத்திருக்காங்க. எங்களுடைய முதல் கோரிக்கை என்னன்னு பார்த்தோன்னா இந்த தனியார் மயமாதலை 3 பிரைவேட் வெட்டினரி காலேஜ் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது. எந்தெந்த ஊருன்னு சொல்லுங்க சார். 3 காலேஜ் கொண்டு வரதுக்கான அப்ரூவல் இருக்குது. இப்போ எந்தெந்த காலேஜ் இன்னும் எங்களுக்கும் தெரிய வரல. நாங்கள் அசோசியேஷன் கேட்டிருக்கோம் என்னென்ன காலேஜ் எங்கெங்கே வரப்போகுதுன்னு. அது தகவல் நான் உங்களுக்கு பின்னாடி பகிர்றேங்க சார். இப்போ அந்த 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி வந்தால் இப்போயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு. இப்போ இந்த 3 கல்லூரியில் வந்தால் கண்டிப்பாக இன்னும் அதிகரிக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த தனியார் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் எல்லாம் பணம் கட்டி தான் சேர மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது அந்த எஜுகேஷன் குவாலிட்டி இருக்குமான்னு தெரியாதுங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பொறியியல் பாட பிரிவாக இருந்தாலும் சரி, மருத்துவ பிரிவாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு 25,000 சம்பளத்துக்கு போயிட்டு இருக்காங்க சார். காரணம் என்னன்னா பிரைவேட் காலேஜஸ் எல்லாமே வந்ததுனால தாங்க சார். இப்படி இந்த கால்நடை மருத்துவத்தில் இதுவரை அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை. இனிமேலும் அது ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கவன ஈர்ப்பு முன்னெடுப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோங்க சார். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்னும் சில கோரிக்கைகள் இருக்குங்க சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நைட் வெட் சர்வீஸ் எதுவும் இல்லைங்க சார். கேரளாவில் பார்த்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய ஒரு கால்நடை மருத்துவ சேவை அங்கே இருக்குது. அது தமிழ்நாட்டில் கொண்டு வந்ததுன்னா இன்னும் இப்போ வேலையில்லா திண்டாட்டத்தை கொஞ்சம் குறைக்கலாங்க சார். இதை விட கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டில் 800 கால்நடை கிளை நிலையங்கள் இருக்குது. இந்த 800 கால்நடை கிளை நிலையங்களும் விசி, அதாவது வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்கணுங்க சார். அதாவது 800 கால்நடை கிளை நிலையங்களையும் அவங்க கால்நடை மருத்துவ நிலையங்களை அப்கிரேட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் இந்நேரம் 800 கால்நடை மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ நிரப்பப்படாதனால தான் இந்த வேலை வாய்ப்பு எல்லாமே இப்போ திண்டாட்டத்தில் இருக்குங்க சார். நிறைய பட்டதாரிகள் வேலை எல்லாமே இருக்காங்க இப்போவுமே. ஸோ இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அனைத்து 6 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளும் இந்த முன்னெடுப்பில் பங்கெடுத்துள்ளது. எல்லாருமே இன்னைக்கு ஒரே டைமில் நாங்கள் அசம்பிள் ஆகி இந்த முன்னெடுப்பில் பங்கெடுத்திருக்கோம். இது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று கண்டிப்பாக அந்த 3 கால்நடை மருத்துவக் கல்லூரியும் வராமல் தடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் சார். இதற்காக எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அந்த தமிழ்நாடு கால்நடை உதவி மருத்துவர்கள் சங்கத்திற்கும், தமிழ்நாடு வெட்டினரி ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன், அது மட்டுமல்ல தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவைக்கு எங்களுக்கு நன்றி. சரி, இதை வகுப்புகளை புறக்கணித்து நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு கண்டிப்பாங்க சார். இது எத்தனை நாள் தொடரும்? உங்க போராட்டம் இது வரைக்கும் இருக்கும்? இல்லைங்க சார், அந்த கோரிக்கை நிறைவேறலாம் அடுத்த கட்ட என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 கால்நடை மருத்துவக் கல்லூரியும் எங்களுடைய இறுதியாண்டு மாணவ பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து அரைய நாள் விடுப்பு எடுத்து தான் இந்த முன்னெடுப்பு நாங்கள் நடத்துகிறோங்க சார்.
இதை வந்து அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மேலே தான் நடவடிக்கை எடுத்தால் இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பண்ணலை, அந்த இதை நாங்கள் கவர்மெண்ட்டோட ஒப்பீனியன் நாங்கள் கேட்டு போயிடுவோம். பண்ணலைன்னா நாங்கள் வந்து அடுத்தது மெயில், அதாவது தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த செயலாளர் அவர்களுக்கும் நாங்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் உள்ள 7 கால்நடை மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த அனைத்து மாணவர்களும் இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை லெட்டர் அனுப்பலான்னு இருக்கோம் சார். முடிந்தவரை நாங்கள் என்ன பண்ணுவீங்க? முதலமைச்சரை நேரில் சந்தித்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கலான்னு இருக்கோம் சார். ஓகே, உங்க பேருங்க? என்னுடைய பேர் சா ஓப்ளி மாதேஷ் சார். நான் வந்து நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு வகுப்பு பிரதிநிதிங்க சார்.